யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லார் கையிலயும் வந்து ஒரு மொபைல் இருக்கு. இதுலேருந்து எப்படி வந்து குழந்தைகள் வந்து மீட்பது அப்படிங்கிற மாரி சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நம்ம எங்க பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கோ, இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் 1 வயசு கூட ஆகாம இருக்க குழந்தைகளுக்கு வந்து அந்த மாரி அவங்க சாப்பாடு ஊட்டுறதுக்கு அவங்க முன்னாடி ஒரு டேபோ, இல்ல ஒரு மொபைலோ வந்து வச்சுடுறாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து என்ன நினைக்குது? இதுதான் உலகம் அப்படின்ற மாரி அந்த கார்ட்டூனு, இமேஜஸ், அனிமேஷன்ஸ்குள்ளேயே வந்து இதாயிடுது. ஸோ அப்போ நம்ம நார்மலா இருக்கும் டே டு டே சோஷியல் இன்டராக்ஷன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அம்மா நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம அவங்க கூட வந்து நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது கண் பார்த்து கண் பேசுறது, இந்த மாரி எல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து பாண்டிங் வந்து அதிகமாகும். சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ வந்து இந்த மொபைல், லேப்டாப் இதெல்லாம் வந்து நம்ம அதோட பிளேஸ் வந்து அது வந்து எடுத்துக்குது. இப்போ அடலசன்ட் பீரியட்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அடலசன்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்களும் இதுல ரொம்ப அதிகமா மூழ்கிடுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட படிப்பும் வந்து பாதிக்கப்படுது. இதனால வரக்கூடிய நிறைய சைடு எஃபெக்ட் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா, அகாடமிக் டிக்ளைன் அவங்களுக்கு படிப்பும் வந்து இந்த மொபைல்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால படிப்பும் வந்து மார்க்ஸும் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து வராங்க. ஸோ இந்த மொபைல் அடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய சைக்காட்ரி DSM-5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காட்ரி அசோசியேஷனும் வந்து என்ன இது பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிற இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டிசார்டரும் வந்து ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் மாதிரி தான் இந்த கேமிங் இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து மூளையில வந்து ஒரு ரிவார்ட் ஹார்மோன் அப்படின்றது செக்ரேட் ஆகும். அது வந்து நம்ம டோபமைன் சொல்லுவோம். அதாவது ஃபீல் குட் ஹார்மோன். ஸோ இந்த டோபமைன் வந்து என்னன்னா உடனடியா இன்ஸ்டன்டா ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் நம்ம மொபைலோ இதோ பார்க்கும்போது. ஸோ அது வந்து ரொம்ப அது மொபைல் யூஸ் அதிகமாக ஆக அது ரொம்ப அதிகமா வந்து செக்ரேட் ஆகுது. நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ரொம்ப அது வந்து இல்லாம இருக்க முடியாம அந்த மொபைல் இருந்தாதான் அவங்களால டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுறாங்க. ரெண்டாவது விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா நம்ம மூளைக்கு வந்து இது வந்து நம்ம படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இது ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம பாக்குறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மொபைல்ல வந்து அதிகமா பார்க்க இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் வந்து அதிகமாயிடும். மூளையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம படிக்கிறதுக்குன்னு உரிய அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாயிடும். இதனாலையும் வந்து குழந்தைகளுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மொபைல் வந்து நம்ம நைட்டும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்லீப் ஹார்மோன், அதாவது மூளையில சுரக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோனோட செக்ரேஷனும் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி ஆய்வுகள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீப் ஹார்மோன் நார்மலா செக்ரேட் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து ஸ்லீப் வந்து ப்ராப்பரா இருக்கும். நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ மொபைல் யூஸ் அதிகமா யூஸ் பண்ண இப்போ நைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க படுத்துக்கிட்டே வந்து மொபைல் யூஸ் பண்றாங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து உடனே அந்த இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல உடனே கிடைச்சிடுது. அப்போ அவங்களுக்குரிய அந்த கிரியேட்டிவ் எபிலிட்டி திங்கிங் யோசிச்சு செயல்படக்கூடிய அந்த திறனும் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி இந்த மொபைல் அடிக்ஷன்னால நிறைய வந்து நமக்கு வந்து உடம்புக்கும் சரி நம்மளோட மனசுக்கும் சரி நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுதுங்க. ஸோ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால என்ன ஆகும், அடுத்த நாள் வந்து என்ன ஆகும், நம்மளால வேலையில கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. படிக்கிற குழந்தைகளா இருந்துச்சுன்னா கிளாஸ்ல போய் கரெக்டா வந்து கவனம் செலுத்த முடியாது. ஸோ படிச்சது வந்து ஞாபகத்துல இருக்காது. ஏன்னா மொபைல்ல ஸ்டோர் பண்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரெயின்ல ஃபுல்லா ஆக்குபை பண்ணும்போது நம்ம நார்மலா படிக்கிறதுக்கு மேல இருக்க அந்த கவனமும் அந்த இன்ட்ரெஸ்டும் கம்மியாகும். படிச்சதும் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஏரியா கெப்பாசிட்டியும் வந்து கம்மியாகுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கணும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இந்த குழந்தைகள அதுல இருந்து வெளியில கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து நம்ம டெஃபினட்டா வந்து பார்க்கணும். ஸோ இப்ப இருக்க சூழ்நிலைகள்ல 2 பேரண்ட்ஸும் ஒர்க் போறாங்க. ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த குழந்தைகளை வந்து பார்த்துக்க முடியாம மொபைல் நீ பாரு, நான் வந்து என்னோட வேலைகள் பார்க்குறேன், வீட்டுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் ஏற்படுது. பட் ஆனா நம்ம வந்து அது ஒரு கரெக்டான ஒரு அணுகுமுறையில அந்த குழந்தைகளை டீல் பண்ணோம்னா மொபைல்ல இருந்து வெளியே கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன டிப்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு முதலாவதா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி ரூல் மாதிரி வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த டைமுக்கு, அதாவது இப்போ நான் வந்து டின்னர் டைம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டைம்லையும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே வந்து மொபைல் யூஸ் பண்றது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணும். குழந்தைங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்றோம், குழந்தைக்கு முன்னாடி யூஸ் பண்றோம்னா அது வந்து அவங்களுக்கு நிறைய டெம்ட் ஆகும். ஸோ நம்ம குழந்தைகிட்ட என்ன சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் வந்து கொண்டு வரணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மொபைல்னு வைக்கிறதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு ஸ்பேஸ் வந்து வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் மொபைல் வந்து வைக்கக்கூடாது. ஸோ மொபைலுக்கு வந்து ஒரு லிமிட்டடான ஒரு டைம், லைக் இப்போ ஒரு இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஸ்க்ரீன் டைமே வந்து கொடுக்கக்கூடாது. ஸ்க்ரீன்னா வந்து இந்த மொபைல் தான், டிவி, டேபா இருக்கட்டும்,
லேப்டாப்பா இருக்கட்டும். 2லேருந்து 5 வயசுக்கு இருக்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் குடுக்கலாம். அதுவும் வந்து பேரன்டல் சூப்பர்விஷன். குழந்தைகள் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாரி வந்து 2லேருந்து 5 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு 1 ஹவர் குடுக்கலாம். 5லேருந்து ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் வந்து அட்வைஸ் பண்றாங்க. அது எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு மாரி வந்து சொல்றாங்க. மொபைல் டைம்க்குன்னு உனக்கு இந்த டைம் இருக்கு. ஸோ நீ அந்த டைம்ல யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் வந்து அத வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். மீதி இருக்க டைம அந்த மொபைல்ல ஓரமா ஒரு ஷெல்ஃப்ல வந்து வச்சிரணும். நெறைய மொபைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வெல்பீயிங் அந்த மாரி இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ தூரம், எவ்வளோ டைம் வந்து அந்த மொபைல் யூஸ் பண்றோம், என்னென்ன ஆப்ஸ்ல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோன்ற மாரி அது வந்து நம்ம டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து நமக்கு வந்து காமிக்குது. இன்னும் வந்து ஸ்க்ரீன் டைம் லிமிட்டிங் ஆப்ஸ்ன்னு இருக்கு. ஸோ சில ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் செட் பண்ணிட்டோம்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா மொபைல் லாக் ஆகுற மாரியான சில ஆப்ஸும் இருக்கும். அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி வந்து மொபைல் யூஸ் பண்றத விட, நம்ம அதிகமா அந்த குழந்தைக்கு வந்து வெளியில வந்து அதாவது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டோ, அதுல வந்து நம்ம அந்த குழந்தைய வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். ஸோ அது பாசிட்டிவ் அடிக்ஷன் அந்த மாரி சொல்லுவாங்க. இப்ப சில குழந்தைகளுக்கு டான்ஸ் பிடிக்கலாம். சில குழந்தைகளுக்கு மியூசிக் வந்து பிடிக்கலாம். ஸோ அதுல வந்து அவங்களோட மேக்ஸிமம் டைம் வெளி இடங்கள்ல இருக்கிற மாரியும், மத்தவங்க கூட சோஷியலா வந்து ஒரு இன்டராக்ட் பண்ற மாரியும், அப்படி வந்து அந்த குழந்தைய வந்து பழக்கப்படுத்தணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த குழந்தை வந்து இந்த மொபைல் டைம்ல இருந்து வெளியில வரதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, நம்ம ஃபர்ஸ்ட் அத வந்து வெளியில வந்து கொண்டு வரணும். 4வதா வந்து என்ன விஷயம் நான் சொல்லணும் அப்டின்னா, இந்த அடாலசன்ட் ஏஜ்ல இப்ப இருக்க காலகட்டத்தில நம்ம டீனேஜ் பசங்களுக்கு வந்து சேஃப் மீடியா யூஸ் பத்தி டெஃபினட்டா வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ என்ன மாரியான பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அன்னோன் மெசேஜஸ், கால்ஸ்லாம் வந்துச்சுன்னா, எப்படி நம்ம அத வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கணும். எப்படி நம்ம சேஃபா வந்து இந்த மீடியா வந்து யூஸ் பண்றது. ஸோ இந்த மாரியான சில விஷயங்களும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி வந்து புரிய வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வந்து அந்த மொபைல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து நெறைய வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாரியான குழந்தைகள் மனநல சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தென்பட்டா, உடனடியாக மருத்துவமனையை அணுகி மனநல மருத்துவரையோ, குழந்தைகள் நல மருத்துவரையோ அணுகி அதுக்குரிய அவசியமான ட்ரீட்மெண்ட்ட வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியங்க.